இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா வேற ஒண்ணுமே இல்லை. வேற என்ன இந்த டைனோ வேர்ல்டு அல்லங்க. சரி மொத்தம் 7 பார்ட் போட்டிருப்போம். அந்த 7 பார்ட் பார்த்துட்டு கரெக்டா வந்ததுங்க. சரியா எதுல முச்சம் எனக்கே தெரியல. இதை நான் இவள் பண்ணவே இல்லை. ஏன்னா எதுவுமே பண்ணல நான். ஜஸ்ட் இது 30வது இவள் இது வந்து 25வதுல இருந்துச்சு. இது கொஞ்சம் இவால்வ் பண்ணிச்சு. டே ஏன்டா போன இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாட்டி வச்சா அவ்வளோதான். இது வந்து 23ல் இருந்துச்சு. கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட்டு அந்த கொஞ்சம் பெருமையாக இருக்குது. வாங்கடா எங்கே விட்டோண்டு இல்லையா? எங்கடா விட்டோம்? எங்கே விட்டோம்? யாரு கேட்டுது? எவ்வளோ போட்டுருந்தது? ஓ இவனை அடிக்கணுமா? அடா செத்தாடா அடி. இவனா அடிக்கணுமா? ஏன்னா இது ரூட் அப்படி இது ஐயோ எங்கிட்ட ஊத்தது இல்லையா? சரி இவன் 10 ரூபா காட்டாரான். முதல்ல இவனை தோக்கச்சா போய் பார்ப்போம். சவுண்டாவை பத்தலை. ஆஹா இப்போ 30 லெவலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கடா. இப்படியே போயிடலாம் அசால்ட்டா தோத்துருவோம். அதனால நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வைக்கணுங்க. ஏன்னா ஜஸ்ட்டு 5 லெவல் தான் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இது இந்த டக்கு அப்புறம் இந்த ஐயோ பேரே வர மாட்டேங்குது. இந்த குக்கு ஏதோ இது 2 மட்டும்தான் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிடுது. இதுதான்டா 40 சொல்றதுக்குள்ள என்ன டாக்டர் இந்த கொஞ்சம் புதுசா இருக்கே. பரவாயில்ல என்ன பண்றது? என்ன பேசணும் தெரியாம பேசணும். ரொம்ப லென்த்தா போகுது. அடே கொய்யா டேய் என்ன 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடுச்சா? என்ன அவன் தான் அடிக்கணுமா? நம்ம என்னத்தா சொல்றது? சரி இவளா ஆமா மின் 29 இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரீங்களே. எங்கத்தா இவ்வளோ லெவல் வந்து விட்டா இவங்களாம் தோட்டு போயிடுவோம் போல இருக்கேன் நான். 40 லெவல்லாம் வந்தா கன்ஃபார்ம் தோற்றுருவா. இவன் வாட்டர் டைப் யூஸர் ஆச்சு. இவக்கீழே எப்படா தண்டர் டைப்? அதுவும் 2 ஹோ பின்னாடி ஒரு பல்ப் இருக்கே. பல்பை ஓடுறாடா. என்னடா 3மே தண்டர் டைப்பு? ஏமா நீ வாட்டர் யூஸர் ஆச்சா? ஏன்னா மண்டை கலரு ப்ளூ கலர் இருந்தாலே வாட்டர் டைப் யூஸர். ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகியா? என்ன எடுக்குதுங்க? சொல்லு பாப்பாங்களே. சரி சரி இவ்வளோ தோக்கச்சாச்சு. அடங்கொய்யால அவளை தோக்கடிக்கூடாதுங்க. என்ன இப்ப எவனா தோக்கடிக்க? ஆமா அங்க போனா எவனை தோக்கடிக்கணும்? இவன் இல்ல எவனா தோக்கடிக்கணும்? ஐயோ இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நான் ஐயோ என்ன ஆகுது? இந்த ஒருவேளை இவனா இருக்குமா? இவன் சைடு கேரக்டர் ஆச்சே. மெயின் கேரக்டர். இவன் சைடு கேரக்டர். இவன் எப்படா மெயின் கேரக்டர் மாதிரி உண்டா? இவன் சைடு கேரக்டருங்க. இவன் எப்படா மெயின் கேரக்டர் மாதிரி? ஆனா இவனும் பாஸ் கொய்யால என்ன அடிக்குதுங்க? நானும் சும்மா இவன் கூட இவன் என்ன ரகமே தெரியல சார். என்ன இளவையா நீ என்ன டைப் யூஸரே எனக்கு தெரியும். ஆனா இவன் சாப்தி டேய் இந்த ஸ்னேக் டைப்பு நான் உனக்கு சொல்லியிருப்பேன். டால் டைப்ல ஸ்னேக்கு. அந்த ஸ்னேக் இவாலுச்சுன்னா அது பார்க்க இப்படி இருக்கும். இதுக்கு மேல இன்னொரு உருமாற்றம் இருக்கு. அந்த உருமாற்றம் ஆனாதான் வெறுத்தனம். கையிலே பிடிக்க முடியாது. ஆனா என்ன அது இப்ப நான் மொக்கடா வாட்டர் டைப்பா? வாட்டர் கரெக்டாக போடுங்க. வாட்டர் டைப் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா டார்க்கு வாட்டர் டேய் போடு வேலை நமக்கு 6 இருக்கு. ஐயோ இதை வச்சு நம்ம இது போட்டோம் வைங்களேன். நம்ம அட்டாக் நம்மளே வாங்க மாட்டோம். அது பிரச்சனை இல்லை. என்னடா போயிட்டு பண்ணுது?
டேய் சாவு சாவுங்கல. டேய் என்ன டமாட்டுன்னு குறையுது. ஏய் நான் 40 அது ஜஸ்ட் 30 அளவுக்கு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி சின்ன அட்டாக்குறான்டா அது. ஐயோ ஜஸ்ட் அது நார்மல் டைப் ஆடாங்க இல்லையா? அது நார்மல் டைப்பு போல இருக்கு. நார்மல் டைப்னா எந்த ஒரு டைப்பும் ஒர்க் ஆகாது போல இருக்கு. யோசிச்சியா கேட்கடா. என்னத்த பண்றது? சரி ஒரு இவால்வ் பண்ணுங்க. பாடுங்களா. செய்வனே மசாயு அங்க போனா என்ன பண்றா? ஐயோ எங்கெங்கயோ கூத்துவானே. இவன்ல எவனா இருக்கும் எங்கடா ஆக்கீங்க? இவனா இருப்பானா? டேய் நீயா? அடே ஏய் அவன் நான் பண்ணுங்க. அடே அது நாளுக்குண்ணா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? தெரியாதா மூட்டு பாடா. டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஜஸ்ட் 40 லெவலு நான். நீ என்ன அது ஐயோ யாரு வாட்டர் டைப்புங்க. ஐயோ வாட்டர் டைப்புக்கு சண்டை வச்ச நாடா தோப்பேன். இதுக்கு வாட்டர் வெய்யுங்க ஃபயருக்கும் வாட்டருக்கும் சண்டை வச்சா வாட்டரா ஜெயிக்கும். அது லெவல் கம்மியா இருக்கனால நான் ஜெயிச்சுட்டேன். ஐயோ அட என்ன பண்ணுவேன்? ஐயோ மண்டை பிச்சுக்கிறதா, மண்டை தலைவலி. ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? பாடு ட்ரில் மிஷினு ஏங்க இது இந்த போகமா வச்சா தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கிட்ட. ஆஹா இவளா இது டார்க் டைப் ஆச்சா? வாட்டர் தான் கரெக்டா இருக்கும் சொல்ற வீட்டுக்குள்ள இது பாடி கொண்டு வச்சாடாலே. மல்ல பாதி முச்சாயி போயிடு. ஏன்டா என் உயிரை இப்ப என்னடா பண்ணுவேன்? சாவு. அந்த இது நார்மல் அட்டாக்கு பரவாயில்ல, இது கூட ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு. ஆனா அதோட லெவல் என்ன ஏன் லெவலு இங்க? ஐயோ இந்த போக்மான் லெவல் அப்பயே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்டா. ஏன்னா 26 அது 29. அது இப்படி அது கம்மியா தானே இருக்கு. ஐயோ நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு இப்ப எனக்கு தெரியுது. கொஞ்சம் இங்கிலீஷா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பேச முடியல. நான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு எவனா கேட்பான்? சொல்லுங்க எவன் கேட்பான்? சரி நீயா இல்லே? ஏய் மெயின் பாஸ் வாங்கடா. என்ன சைடு கேரக்டர்லாம் வாங்க கேத்துற மாட்டுங்க. வாங்கடா. ஐயோ ஏங்க இப்போ கம்ஃபர்ட் தோற்று வெளியே வாடா. இவ்வளோ பண்ணு. ஐயோ அது இதுக்கு செலவு பண்ணிட்டல. ஆமா ஏன்னா கம்ஃபர்ட் தோற்று. ஏன்னா ரெண்டு ஒரு போக்குமா தோத்துருந்துச்சு, இன்னொரு போக்குமா நான் 1/2 லைஃப் இருக்குது. 1/2 லைஃப் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இறக்கே லைஃபோ கரெக்டா அப்படி சாவுங்குறை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லெவலுக்கு கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் அதுக்கு என்ன பண்ணுவேன்? இதுக்கு ஜஸ்ட் 26 வச்சு ஏதோ நான் கிட்டது. ஐயோ அட்டாக் மட்டும் பற்றி எவ்வளோ குறை. இது என்ன டிஃப்ரெண்ட் டைப்பா? டிஃப்ரெண்ட் அட்டாக்ல யூஸ் பண்ணுறது அதுவா? நிறைய 2 வாட்டியா யூஸ் பண்ணும். உனக்கு இது அவ்வளோ பயமா? நான் அவ்வளோ பவர்ஃபுல்லா? ஏன்னா நான் 26 உன் லெவலில் இருக்கிறதுக்கு என் லெவலில் எங்கே இருக்குது? உன் லெவல் 29. இந்த போக்குமான லெவல் 26. எங்க இருக்கு? 29 எங்க இருக்கு கேட்குற? என்ன சார் பண்ற? ஜஸ்ட் என்ன விட 3 லெவலில் நீ இன்க்ரீஸ் கேட்குற. இன்க்ரீஸ் அதை ஊட்டி நீ இப்படியே பாணிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்? டே இப்போ வச்சா கன்ஃபார்ம் தோத்துரும். சிக்கிச்சுல சாவலே ஆடம். வாட்டர் டைப் ஓகே கரெக்டா போகுது. மேட்ச் இப்பதான் கரெக்டா போகுது. ஆனா என்ன நெக்ஸ்ட் வாட்டி என்ன ஆட முடியுமா தெரியலையே. ஐயோ ஐயா என்னென்ன பேச வேண்டியதாக்கி என்னென்ன தொல்லைங்க தொல்லை.
சரி ஓகே போடா என்ன டிராகன் போடுறா கம்மியாக இருக்கு என்ன பண்ணுவேன் ஐயோ சரி ஆனால் எப்போ ஜெயிச்சிடும் அது குறைச்சல் இல்லை ஆனால் லீஃப் டைப் போக்குமான் ரொம்ப வீக்காக இருக்கே இப்போ வீக்காக இருக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல பாருங்க ரொம்ப வீக்காக இருக்கிறோம் ஐயோ ஏமால ஏய் என்கிட்ட 318 ரூபாய்க்குறா இந்த வச்சுக்கிற என்ன ஆட்டாங்க மட்டும் பாரு பத்தியா எவ்வளோ பையா முல்ட்டு சொல்றதுக்குள்ள லெவலிங் எவ்வளோ பெருமையாக தெரியுமா சொல்லுங்க பெருமையாக இருக்கு எனக்கு முடிச்சுட்டா நெக்ஸ்ட் யாரா டேய் அது தித்து பயிலே இல்லை கிளத்து பயிலே இங்களே இருக்கே எங்க இது யாரும் தெரியல போன வாட்டி ஒரு ஐலாண்டில் வச்சு செஞ்சிட்டானே அதான் மருந்தை கேட்டு என் உயிரை கேட்டு பேட்டில் பண்ணி சடலை ஜெயிச்சு இவனை தோக்கச்சுதான் முன்னாடி போனேன் ஐயோ இதை இது பண்ணியிருக்கோமே இப்போ வாட்டர் டைப் சண்டை வரும்போது இப்போ தொலையாக்கு எனக்கு சாகு ஐயோ ரொம்ப கம்மியாக குறையும் எங்க நார்மல் டைப் வேஸ்ட் டேய் இப்போ என்னங்க பண்ணுறது நான் அப்படியே இதுக்கு டைமண்ட் கொடுத்து லைஃபை ஹீலிங் பண்ணிக்கோ தப்பு பண்ணிட்டேன்டா நான் ஐயோ போட்டானே சரி போடு என்ன பண்ணுறத போட்டால்ட்டா எவ்வளோ உயிரை காப்பாற்றுவேன் சொல்லி கேட்குறேன் கேட்கல எனக்கு பரவாயில்லப்பா 12 நிமிஷம் அடங்கொய்யா டேய் மனுஷனாடா நீ ஏன்னா வந்து ஏங்க என்னங்க சொல்றது என்னத்தான் சொல்றது ஐயோ என்ன இப்போ மட்டும் எப்படா ஓ அப்படி வரீங்களா ஏன்னா இது வந்து ஒரு அட்டாக் பண்ணி முடிச்சாதான் இன்னொரு அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நான் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்தா அதுக்குள்ள என்னமா கேட்குது பரவாயில்லையா அவன் அதுக்கா சாவிங்கிற சாவி சாவ நல்ல சாப்பிட்டு ஏப்பா இல்லை என்ன பண்ணுவேன் வா சாவி என்ன கேட்குற மூச்சாங்க சரி நம்மளா ஜெயிப்போம் ஏன்னா நம்ம மட்டும் தான் ஜெயிப்போம் எவனும் ஜெயிக்கிறோம் இல்லை நான் தான் சொல்லதா சொல்லு Thank you very much. Oh, hi, வாடா சரி ஹீல் பண்ணிட்டு போகணும் சேட்டியா என் உயிருக்கு விட்டுருவாங்கல்ல அதான் சொல்கிறான் இல்லை என் உயிருக்கு எவனா விட்டுருவாடா சொல்லு ஏங்க இவன் ஒருத்த சாக்லேட் வச்சுருக்கானே பாடு வேலை ஏன்னா இந்த சாக்லேட் வச்சு நான் அடிக்கடி இவால்வ் பண்ணிச்சு இவாளா அது அவளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பேன் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா குள்ள தெய்வம்டா நீ குள்ள தெய்வம் ஐயோ வாயில கொஷி போயிடுச்சு கொஷி ஐ மீன் அதே முக்காகுது டேய் வாட்டருக்கும் ஃபயருக்கும் சண்டை வச்சான் வாட்டர் ஜெயிக்கும் ஏங்க தேவலாம் யூஸ் பண்ணுறாங்க ஐயோ ஏய் லீஃப் டைப் வருதா ஏன்டா தப்பித்தானோ சரி சொல்லுறேன் நான் சாவு இதுக்குள்ள மேட்ச் செத்துருவில சாவா நீ எவ்வளோ அப்படி ஆள்ட்டுக்கா முடிங்கன்னா என்ன கேட்குறா சொல்ல என்னங்கிறா முச்சை வாங்கிடே பெருமையா இருக்குதே ஏய் யாரம்மா நீ கழுத்துல இருந்தாலும் அவ்வளோ பெருசாகுது தலகாணி என்னடா கழுத்துக்குள்ள சொல்லி வச்சிருக்காவ அந்த பாக்குமா என்னடா அப்படி இருக்குது ஏதாவது புஷு புஷுன்னு இருக்குமோ அந்த பாக்குமா புடி இன்னைக்கு ஒரு புடி நம்மளுக்கு ஒன்று கற்றுல சும்மாவா சொன்னாங்க இது 40 இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க ஏன்னா வேற வழி இல்லை ஜெயிக்கணும்ல ஏய் இருக்கிற பாய்சன் அட்டாக்குக்கா என்னங்க சொல்றா என்னண்ணா டேய் ஏங்க
என்னடா இத்தனை அட்டாக் வச்சிருக்கு இந்த போக்குமானு? வெத்தனம் போக்குமான்றாயா? ஆடங்கொல்லியா இப்ப எவ்வளோ நேரம் போகுது? இவனா இருப்பானோ? அந்த கொஞ்சம் இவன் இல்லடா எங்க இருக்கான் வெளில? பாஸ் இங்கன்னு இங்கேயும் இருக்கணும் என்ன ஆயா காணவா? இங்கதானா எங்கேயாச்சும் இருக்கணும் நீ? இவனா இருக்கும் ஆளுக்குள்ள என்ன காண மாட்டாரா அவன்? இவனா இவன் சைடு கேரக்டரா? என்ன இவ்வளோ ஐட்டம் இருக்கு? இவனா மெயின் கேரக்டரா? தெரியல எதையும் மோடும். சரி மோடி பார்ப்போம். ஏன்னா இவன் நிறைய தருது சந்தேகமா இருக்குங்க. என்னடா இது? சந்தேகம் வந்தா கூட பரவாயில்ல. அது சந்தேகம் வருது வரல தாயா பிரச்சனை இருக்கு. சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு சைடு கேரக்டர் எப்படி மீன் கேரக்டர் மாதிரி வரான். ஹாய் எதத்தரா பண்ணுவீங்க? என்னத்தரா பண்ணி வச்சீங்க? சை அடங்கொய்யா போங்க தோற்றுச்சு. ஐயோ ஏங்க நம்ம இந்தியாவில் சேவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரில இந்த போக்குமானுக்கு. ஏண்டா சேவல் எப்படி கால் தூக்குமோ அதே மாதிரி தூக்குறா? சேவல்ல இருந்து டிஎம்ஐ எடுத்து டிஎன்ஏ எடுத்து என்ன போக்குமான என்ன புரியலடா அதுக்கு. சத்தியமா புரியல. ஒரு மாடு ஒரு தாய். ஐயோ என்னத்த சொல்றது இல்ல. புலம்புறேன் என்னத்தான் புலம்புறேன். நான் இடி சொல்றது தெரிஞ்சது. சாவடாய் நீ சத்தனி நான் பாடி பிளான்ஸ் ராஜா ராணு பிளான்ஸ் ராஜா. என்ன டேய் என்ன எழுவராது? என்ன போக்குமான்றாது? என்ன கன்றாவிடாது? வேலை மாதிரி இருக்கு. என்னடா நீட்டா இது அப்புறம் முள்ளுமுள்ளா இருக்குது. என்ன போக்குமான்றாரு? என்ன ரகம்டாது? ஒண்ணுமே புரியலையா? அந்த மாதிரி ஒரு ரகத்தையும் சரி போக்குமானாலும் சரி பார்த்ததே இல்லையா? நான் பார்த்ததே இல்லையாவா? எங்கடா பிடிச்சிட்டியா? ஐயோ யாரெல்லாம் இல்லை. ஓ நீயா? செத்தல. ஐயோ இவன் வாட்டர் டைப்பா கொண்டு வரானே. போராட மேட்ச் கடுப்பேற்றா ஆளாலும் சண்டை போட்டுக்கிட்டே எல்லா வாட்டர் டைப்ல ஸ்டார்டிங்ல கொண்டு வரான். மனுஷனா நீ ஏன்டா உயிர் எடுத்துக்கிட்ட? இப்ப இது ஹீலிங் பண்ணவே இல்லை நானு. ஏங்க இதாங்க போனே என்ன பண்ணடா? மனுஷனா எப்படா பண்ணுவ? ஐயோ எப்படினாலும் சாப்பிடா. இப்ப பாரு யாருன்னு காது யாரு தெரியாம பேசுவாரா? சாப்பிடா. ஐ எம் ஃபேமஸ் யூடியூபர். சும்மா ஃபேமஸ் யூடியூபரா? சரி ஃபேமஸ் யூடியூப் கம்மியாக குறைஞ்சிச்சு சார் விட்டுரு சாரடா. செத்துறா. ஐயோ செத்துறா ஏதான் உயிர் எடுக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியும்டா எனக்கே தெரியும். உன்னை எப்படி உன்னை தோக்கடிக்குது? ஐயா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் ஐயா. ஏன்னா இந்த ஸ்னேக் ரொம்ப மோசமானது சொல்லுவேன். எதிர்பார்த்தியாடா அந்த போய் மட்டும்தான் நான் அப்படி பேசுவேன். நான் இப்படி பேசுவேன். என்ன பண்ணுவேன் இப்போ எங்க ஃபயர் டைப்ல ப்ரோ அது வாட்டர் டைப்புக்கு லீஃப் டைப்புக்கு சடை எது ஜெயிக்கும் தெரியுமா? லீஃப் டைப் தான் ஜெயிக்கும். ஃபயருக்கு லீஃபுக்கு சண்டை வச்சா ஃபயர் ஜெயிக்கும். அது 41. நான் இந்த ரேப்பிங் சாங்டா. வந்து பாடுறா வந்து செஞ்சு பாடுறா. கஷ்டம் தெரியும் எனக்கு மட்டும் தெரியும். ஐயோ நான் புலம்புல எனக்கு ஹாலன் சப்ளை கொண்டும் போல இருக்கு. ஏன்னா நான் ஃபேமஸ் யூடியூபரா. என்னடா பண்ணுவேன்? நான் மலாவாதி நான் மச்சாவி பிள்ளை. நான் மலாவாதி ஆல்ரெடிமாடா தெரியுமா கேட்குறேன். சரி இவன் 10 ரூபாய் தரக்குள்ள மோடலாம்.
ஒரு செக்கிங் போயிட்டு போலாம். ஐயோ ரேப் சாங் பாடியே எனக்கு தொண்டல் போயிடும். ஏன்னா இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தேன், 20 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்க, தொண்டை எவ்வளோ வலிக்குதேமாடா, வலிக்குது. அட முட்டாள் பயலே, முட்டாள் மென்டல். ஏங்க இந்த போகுமே தேவையில்லாம செலவு பண்றேன். டேய் என்னடா இது டேய், என்ன இன்னைக்கு காலை யாவும் முகத்துல முழிச்சு எனக்கு மொத்தம் இப்ப நடுக்குறா, ஒன்றும் புரியல. ஏன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன போல் என்ன இளவலாது, எங்கன்றா அதை புடிச்சிட்டு வந்தீங்க? டேய் அது இளவு சொல்ற, இது என்ன கருமான்றமே. டேய் என்னடா பண்ணிருச்சீங்க? டேய் என்ன போக்குமாண்டா, என்ன ரகம்டா அது? ஓய் மண்டையில என்ன கொண்ட, கண்ணில் என்னடா அது? டேய் கண்ணாடா அது, கண்ணா கேட்க நான் புதுசா கொண்டு வரா. அது எல்லாம் ஓட்ட டைப்பு, புதுசானா பரவாயில்ல. ஓட்ட டைப்புடா அது, எத்தனை ஓட்ட டைப்புடா, ஓட்ட டைப்பா கொண்டு வரான்டா. டேய் மனுஷத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன பண்ணுவேன் மிரட்டுவேன் சொல்லு. என்ன அண்ணா அவ்வளோதான். நான் எவ்வளோ ஆள் தெரியும்ல, நான் மிரட்டுறேன் சும்மா கண்ணாலே பப்புடு. ஐயோ தேவையில்ல காய் விடுறது. சரி இருக்கட்டும். டாய் எத்தனை அட்டாக் பண்ணுவேன் அந்த போக்குமான? 10 அட்டாக் போடுறேன், இது கொஞ்சமா குறையிறாது. லெவல் இன்க்ரீஸ்னா பரவாயில்லடா, தம்மா துண்டு குறையதா ஒரே அட்டாக். இப்போ சாவல சொன்னாங்கன்னா நான் உயிர் விட்டுருவேன். ஏங்க 3மே ஓட்ட தேப்பா. டேய் என்னடா எல்லாம் ஓட்ட டேப் பண்ண முடியாது? என்னடா டேய் அது போய் இது டிஃப்ரெண்டா ஆயிடுச்சு. என்னடா நகை தான் போட்டிருக்கு? ஏங்க நான் நகத்தை பார்த்தா 20,000 ரூபாய் போயிடுச்சு, 1 லட்சம் போக மாதிரியே இருக்கு. அந்த போக்குமான் இப்படிடா இன்னைக்கு பிடிக்கிறேன். அந்த போக்குமான் பிடிச்சி நான் லட்சாதிபதியா மாறுறேன்டா, லட்சாதிபதி பணக்காரலாம் மாறுறேன் அந்த போக்குமான். ஏன்னா அது ஃபுல்லா தங்கமா தான் இருக்கு. கட்டில ஒரு தங்கம், மண்டியில ஒரு தங்கம், கையில 2 தங்கம். சை எத்தனை பேர் இருக்கீங்க? அதுவும் 12 பேர் முடிச்சிருக்கு. ஆடங்கய்யா சரி இவனா இருக்குமோ? சரி இவன் 10 ரூபாடா பாடு, அவளை பாடுங்கிறா செத்தடா. சாமா கொக்கா கொக்குடா கொக்கு. ஏங்க பேசி மண்டை ரொம்ப வலிக்குதுங்க. டே மண்டை வலிக்குதா, ஐயோ தூக்கமாகதே. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா? இந்த டைலாக்கை நான் ஆரம்பத்திலே சொன்னா எல்லாரும் லைக் பண்ணி போய் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். ஐயோ ஒண்ணுமே சொல்லடா, நானு ஒண்ணுமே சொல்ல. ஏதாவது சொன்னா ஏதாவது போடுவாங்க, 10 ரூபா போடுவாங்க, 1 ரூபாய் 5 ரூபாய் போடுவா. ஒண்ணு கூட போடலன்னா எதுக்கு நான் வீடியோ பார்த்து போறீங்க? ஏதாவது பண்ணலாடா வீடியோ பார்க்கறது லாபம். ஆனா பாக்குறவங்க உனக்கும் லாபம் இருக்கு, எனக்கும் லாபம் இருக்கு. மின்னம் கெத்தி எனக்கு லாபம் இல்லைங்க, நீ மட்டும் பார்த்து போயிடுவ. நான் மனுஷன்டா இல்லடா, என்னன்னு கேக்குறேன். நான் லைக் பண்ணி சாப்பிட 1000 சப்ஸ்கிரைப் கேட்கலாம். சரி 1000 சப்ஸ்கிரைப். யூடியூப்காரங்க 500 சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க. சரிம்மா 500 சப்ஸ்கிரைப் வேணுமா? சரி வேணும். 3000 வாட்சஸ் வேணும். வேற என்ன 3 லட்சம் வியூவர்ஸ் வேணும். அதுவும் வீடியோ இல்லை, டிக்டாக்கு. அப்புறம் சொல்லுங்க, என்ன அது நியாயமாக இல்லை? நியாயமாங்க என்னத்தா பண்ண உங்களுக்குள்ள சொன்னா என்னப்பா? லைக்கா பண்ண போறீங்க சொல்லுங்க, லைக்கா பண்ண போறீங்க இல்லை என்ன பண்ற? ஏதாவது பண்ணாலும் நல்லா இருக்கும். உனக்கும் லாவுக்கு எனக்கும் லாவுக்கு எதுவுமே இல்லையாடா, எதுவுமே இல்லையாடா. ஆடா ஆண்டவா, எனக்கு இப்படி இப்படி சோதனையா? சரி சீக்கிரம் ஏங்க, என்னங்க இவ்வளோ நேரம் எடுக்குதா? சரி இவ்வளோ இவரா பாஸ்ன்னு நினைக்கிறேன். பாஸ் இப்பெல்லாம் லூசு பஸ் வாங்கிட்டா பரவாயில்ல, லூசு வாங்கிட்டா. ஐயோ ரொம்ப பேசுறது.
டேய் ஏங்க நான் இது பண்ணவே இல்லையே. ஐயோ ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு. நான் லெவலிங் லெவல் இல்லை. என்னது ஏய் நம்ம இப்படி கூட பார்க்க முடியுமா? சும்மா கை வச்சுங்க. என்னடா அது? என்னடா இது? என்ன இளவராது புதுசு புதுசாக கண்டுபிடிக்குது. செல் ப்ளவுஸ் புதுசாக கண்டுபிடிக்குது. இதை பார்த்துக்கிச்சோ இது குட்டிக்கிச்சோன்ட்டு நம்ம தலைவலிக்கு தான். ஏங்க சீக்கிரமாக வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா மண்டை வலி செம்மையாக இருக்குது. ரொம்ப மண்டை வலி கஷ்டமாக இருக்குது. பெருமையாக இருக்கு. துக்கமாக இருக்கு. எவ்வளோ இதா கடிக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? வலிக்கிறா வலிக்கிறதுக்காக என்ன பார்க்க முடியுமாடா? அது படுக்கிறா கேட்குற. கையில் என்ன 2 ரெக்கை இது. 3மே வாட்டர் இருந்துச்சு. 2 வாட்டர் ஒரு டார்க்கு டைப்பு. துக்கம் விட்ட அவமானம் துக்கம் விட்ட அவமானம் தானம் பார்க்கும் தாச்சு காரை பார்க்கும். சும்மா புலம்புற. என்ன புலம்புற எனக்கு தெரியல. யாருக்கா நீயும் அக்கா? அக்கா சி அக்கால தங்கச்சி. நம்ம தங்கச்சி ஆழங்கய்யா வெளியே வாடா. நான் எதையா இன்ஃபால் பண்ணவே இல்லை. எதையோ லைஃப் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லையா? கன்ஃபார்ம் டோனா தோத்து போயிடுவேன். கொஞ்சம் காண்டா இருக்கா காண்டஸ். மியூசிக்லாம் இது சும்மா லூசு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு இந்த டார்க்ல கோஸ்ட் டைப் என்ன ஆகுது? கோஸ்ட் டைப்பாங்க. பல்லு இல்லையே ஆனா பள்ளி மாதிரி இருக்கு. பல்லு பல்லு மாதிரி இருக்கு. பல்லு நான் நொல்லு. அடே அடே லூசு மென்டல் பையலே. இங்க செம்ம போக்குமாங்க. டிராகன்லயே வாட்டர் டைப் ஒரு லெவல் இன்க்ரீஸ். சி இவால்வ் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவல். ஆடங்கொய்யால என்னடா அதை பார்க்க கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இது ஒரு மாசா இன்னொரு இவால் இருக்கு. இது இவால வச்சு இங்க விருத்தனமா இருக்கும். ஐயோ நம்மளுக்கே கிடைக்கல அவளுக்கு மட்டும் என்ன கிடைக்கிறோம்? ஏமா சாவு சாவுங்கிற எனக்கு கிடைக்கிறப்பமே எவனுக்கு கிடைக்க. அந்த ஒரு பாயிண்ட் போனா என்னடா? அந்த ஒரு பாயிண்ட் போக மாட்டேங்குது. கேட்கலாம் மலை மாதிரி என்னடா? அப்படியே ஃபைனல் மேட்ச்ரா. ஃபைனல் மேட்ச்ல எப்பயோ ஜெயிச்சுது. இதான் லாஸ்ட் ஃபைனல் மேட்ச். வாவ் 1 சாக்லேட் ஃப்ரீ ஃப்ரீ. 100 தங்க காசு. ஆடங்கொய்யாடோ டேய் 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 என்ன இவ்வளோ பவர்ஃபுல் போக்குமாண்டா? அந்த 30 லெவலு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போக்க. என்னடா இப்படி கொண்டு வந்துட்டீங்க? இது பார்க்கும் போது இருக்கு. வாயும் ஓடல கண்ணும் ஓடல காலும் ஓடல. என்னடா பண்ணிட்டு இருக்குங்க? ஏதோ செம்ம போக்குமான் மாதிரி இருக்கு. அந்த டாக்டர் இப்பதான் அந்த போக்குமான் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஒரு போக்குமான் புதுசாக கிடைச்சிடல. அது இது வரைக்கும் நான் இவ்வளோ ஒரு மாற்றமே செய்யவே இல்லை. ஐயோ சரி வணக்கம். அது செம்மையா இருக்கும். இதுவும் செம்மையான போக்குமான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஐயோ டே 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 தங்க போக்குமாக்கும் வாட்டர் டைப் போக்குமானுக்கும் சண்டை வச்சா வாட்டர் தோத்துறடா. யாரா ஜீண்டி வேணும் சாவுடா சாவுங்கிற ஒரு மனுஷன் சீண்டு பக்கத்து எவ்வளோ பெரிய கொட்டம்னு தெரியாதா? சொல்லு என்ன தெரியாதுங்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் தெரியுமாடா? ஐ எம் த காட். சரி காட்லாம் சொல்லுகிறா தப்பு தப்புங்க. ஏன்னா நான் காது இல்லை சும்மா சொன்னேன். ஒரு வாய் பேச்சுக்கு தெரியாம சொல்லிட்டேங்க. ஐயோ எங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதே. மோட வேணாடா நீ மோட வேணா கேட்கல. பவர்ஃபுல்லா இருக்கிற போகுமாடு தோக அடிப்படா. அது ஒன்று எல்லாம் கிவப்பு ஆப்பு கிவப்பு. சொல்லாது தெரியல.
ஒரே ஒரு அட்டாக்டா டேய் கிவ் அப் ஐ அம் never give up டா ஐயால ஏய் நான் கிவ் அப் ஆடா கிவ் அப் ஆங்கறேன் ஐ அம் நாட் கிவ் அப் டா நாட் கிவ் அப் ஆப்புடா ஆப்பு எல்லாம் இருக்க வெப்பண்டா ஆப்பு சும்மா என்ன நம்பவே முடியல என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு எனி டைமும் ஆனா நீ இந்த மொட்டை ஐலாண்டை முடிச்சு நீ ஒரு கிங்கா மாறுவியா நான் பார்க்க ஆவலா இருக்கேன் நம்ம இந்த வேலை வந்து பாரு அப்படிங்கிறான் அவனா சொல்ல நானும் வாய விடுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன ஐலாண்ட இங்க எதுக்கு இந்த ஐலாண்டு சரி ஓகே பாய் கமெண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீட் பண்ணுவேன் பாய் கடைசி எனக்கு ஒரே மண்டவலி இப்போ போனால் கூட நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொண்டு போனேன் செமையாக தலைவலிக்குது சரி பாய் டாடா ஜி உங்களை மீட் பண்ண வரைக்கும் பாய் டாடா ஜி